ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது படிக்கலன்னு சொன்னா ஏன் படிக்கல அப்படின்னு கேட்பேன். அப்படி கேட்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் சொன்ன பதில், என்னை நல்லா திட்டுங்க சார், அப்பயாச்சும் நான் ரோஷை வந்து படிக்கிறேன்னு பார்ப்போம். நிறைய பேர் இதே போலதான் யோசிக்கிறீங்க. மோட்டிவேஷன் இருந்தா படிக்கலாம், ரோஷம் இருந்தா படிக்கலாம். இப்படிலாம் கேட்கறதுக்கு காரணம் படிப்பை பத்தின டீப் அண்டர்ஸ்டாண்டிங், கிளாரிட்டி இது எதுவுமே இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு ஃபுல்லா போய் சேரும். ஹாய் ஆல், ஐம் சிங்காரவேல். ஐம் டீச்சிங் NEET and JEE Physics for 4000 students in a year. படிக்கிறது அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ல நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெத்தட்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணாதான் உங்களால ஈஸியா படிக்க முடியும். உங்களால ஃபோக்கஸ்டா படிக்க முடியலன்னா அதுக்கு இந்த 6 ஃபேக்டர்ஸ் தான் காரணம். அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃபேக்டரை பத்தி ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு பார்க்க போறது தேர்ட் ஃபேக்டர், லைட். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு படத்தை பத்தி சொல்ல போறேன். இந்த மூவி கால்ட் கராத்தே கிட். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அந்த கிட் வீட்டுக்கு போன உடனே அவன் ஷூவை ஒழுங்கா எடுத்து வைக்க மாட்டான், அவன் சட்டையை மாட்ட மாட்டான், எல்லா பொருளையும் தூக்கி போட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடும். அவங்க அம்மா அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதை அப்படியே கட் பண்ணி கொஞ்சம் தூரம் ஓட்டணும் அப்படின்னா அவன் ஜாக்கி சான் கிட்ட பிராக்டிஸ்க்காக போவான். போகும்போது அவனோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஹோல் டே அவன் சட்டையை கழட்டணும், சட்டையை கீழே போடணும், சட்டையை எடுத்து மாட்டணும், இப்படி கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கும். இது மட்டுமே அவன் ஒரு நாள் ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கும். தென் அவன் வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் சீன்ல நான் சொல்லும் போது அவன் சட்டையை கீழே போட்டு போவான். பட் இப்போ அந்த சட்டையை ஆங்கர்ல கரெக்டா மாட்டிட்டு போவான். உண்மையை சொல்லணும் அப்படின்னா இதை அவன் கான்சியஸா செய்யவே இல்லை. அவன் செஞ்சது அன்கான்சியஸா. இதுக்கு காரணம் அவன் ஒன் டே ஃபுல்லா பண்ண பிராக்டிஸ். இந்த பிராக்டிஸ்ல அவன் சட்டையை கீழே இருந்து எடுத்து மேல மாட்டிக்கிட்டே இருப்பான். சோ அவன் மைண்ட் வந்து இது ஒரு ரூலா ஃபார்ம் பண்ணிடும். சோ அவன் எப்பெல்லாம் சட்டையை கழட்டுறானோ அப்பெல்லாம் அவன் கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா மாட்டிட்டு போயிடும். இப்போ இதே டெக்னிக்கை தான் நம்ம ஸ்டடீஸ்ல ஃபாலோ பண்ணணும். நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி நீங்க உங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த பிளேஸ்ல பிரைட்டா இருக்க மாதிரி ஒரே ஒரு லைட் ஆல்ரெடி இருந்தா நல்லது, இல்லனா புதுசா ஒரு லைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எப்பெல்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அப்பெல்லாம் லைட் ஆன் பண்ணிட்டு படிங்க. நீங்க எல்லாத்தையும் படிச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு அந்த பிளேஸ்ல இருந்து வெளிவாங்க. இதை ஒரு 10 days ரொட்டீனா ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த கிட்டுக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் நடக்க ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன 6 ஃபேக்டர்ஸ்ல இன்னும் 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. அதை பத்தி டீட்டெயிலா அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்ண போறேன். அந்த மெத்தட்ஸை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க.